எங்கங்க ஒத்திக்கிறமோ வச்சார். வயிற்று ஆப்ரேஷன் பண்ண வயிறுன்னு கூட இல்லாமல் வயிற்று வெளியே வச்சார். சரி, நான் கேட்குறேன், நீங்கள் சமைச்சு சாப்பாடெல்லாம் பியூரோவில் ஊட்டி வச்சிருவீங்களாமே? ஆமாம்மா. ஏம்மா? ஏம்மா அது ஏன்னா காரணமா முதல்ல இந்த மாதிரி 20 நாள் டேட் ஆகுது இல்லம்மா. அந்த சந்தேகத்தில் தான்மா வந்ததே எனக்கு. கல்யாணம் ஆகி ஒரே மாசம் தான் ஆச்சு. அதுல இருந்து ஸ்கேன் போறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. என் மேல சந்தேகப்பட்டு குழந்தை பிறக்காது அப்படின்ற சந்தேகத்தை வச்சு ஸ்கேன் போட்டாங்கம்மா. ஸ்கேனுக்கு எதுக்கு டாக்டர் சொல்லியிருப்பாங்க? ஸ்கேனுக்கு கூட்டிட்டு இல்லம்மா, டாக்டர் எல்லாம் சொல்ல கிடையாதுமா. இவங்களே குடும்ப பரிசோதனை பண்ணதுமா. உங்களுக்கு சந்தேகம் கொஞ்சம் அளவுக்கு மீறி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களை சந்தேகம் ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு ஒரு சந்தேகத்திலே நீங்க இருக்கீங்க. இல்லம்மா, இவங்க பண்ணதுதாம்மா அந்த மாதிரி அம்மா. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொடுத்தாங்க நீங்க சொன்னீங்க. அப்போவே உங்களுக்கு சந்தேகம் ஆரம்பிச்சது. நீங்க எதுக்கு ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போனீங்க செல்வராஜ்? இவங்க ஸ்கேன் பட சொல்ல மட்டும்தான் நாங்க பண்ணோம். இல்லைன்னா நாங்க தள்ளி போச்சு. எப்பவுமே டைம் வந்து கரெக்டா உங்களுக்கு டேட் ஆகுமா கேட்டேன். ஆமா, ஆனா இப்ப மட்டும்தான் இப்படி ஆகுது மாமா அப்படின்னாங்க. அப்படின்னா இது வந்து நல்லது இல்லை, நான் போயிட்டு டாக்டரை பார்க்கலான்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு போகல. ஒரு வாரம் ஆச்சு. அப்புறம் போயிட்டு கூப்பிட்டு போனோன்னே டாக்டர் இந்த மாதிரி உள்ள நீர் கட்டிக்கான அறிகுறிகள் தென்படுதா, அந்த மாதிரி நான் பார்க்கணும்பா, ஏன்னா இந்த மாதிரி தள்ளி தள்ளி போகக்கூடாது, இது ஒரு வாட்டி தான், நீ அப்புறம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேடம், ஒன்று இப்போ 500 ரூபா தானே மேடம், அது செக் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லையா அப்படின்னா அது பண்ண சொன்னாங்க. பண்ணோம். ஒன்றும் இல்லைப்பா, இளநீர் நிறையா சாப்பிட சொல்லுங்கள், விடிய காலம் ஒரு ஊசி போட்டுக்க சொல்லுங்கள். மேடம் எனக்கும் செக் பண்ணிக்கலாமே, நானும் செக் பண்ணிக்கலாம். ஒரு 2 மாசமே எதனா இருக்கா இல்லையா? இல்லம்மா, இவங்க சொல்றது இப்ப சொல்றது என் வீட்டுக்காரர் சொல்றது பொய்யுமா.